சுடுக அப்படின்னு கேட்டா தளபதி 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 கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. தளபதி அவர்களே, இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா இவனுங்க நீங்க சொல்றீங்க டீப் பாலிடிக்ஸ், டீசென்ட் அட்டாக். பட் இதுங்க எலும்பு துண்டை கண்ட இடத்துல வாங்கிட்டு எப்படி வேணும்னாலும் குறைக்கிற நாய்ங்க. இவங்களுக்கு வந்துட்டு மக்களை பத்தியோ இந்த நாட்டை பத்தியோ எந்த அக்கறையும் கிடையாது. இவங்களுக்கு தேவை வீசின எலும்பு துண்டுக்கு பேசணும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் அவங்க ஸ்டைல்ல பேசணும் தளபதி அவர்களே. அதனால இந்த விஷயத்துல எங்களை மன்னிச்சுக்கங்க. நாங்க இவங்களை கொஞ்சம் போட்டு பொழக்க தான் போறோம். ஸ்கைலைன் மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள். மீண்டும் மீண்டும் தளபதியை தாக்குறதே குறியா வச்சிருக்கிறாரு. இவரு எங்க காசு வாங்கினாரு, இப்ப எதுக்காக பேசுறாருன்றது இப்ப தெளிவா நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அவர் பேசும்போது அவரை பத்தி நாம் பேசாம இருக்க முடியுமா? வாங்க பேசுவோம். தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி. அப்படி கத்தாதீங்கடா, பாவம் அந்த ஆளுக்கு மண்டை வலிக்குது. டிவிக்கே தளபதினா அந்த ஆளுக்கு தளபதி தளபதினு கேக்குதான். ஏன்னா இத்தனை நாள் ஏமாத்தினது பூரா தெரிஞ்சு போச்சு. தளபதி எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. இவரோட முகத்தெரிய இவர் போய் காசு வாங்கிட்டு எங்க காசு வாங்கிட்டு கூவிட்டாரு அப்படின்றது தெரியுது. அதனால அப்படி கத்தாதீங்க, தளபதி தளபதினு கத்தாதீங்க. ஏன்னா இவருக்கு தலைவலின்னு வருதான். இவருக்கு தளபதி தளபதினு கேக்குதான். கேட்கட்டும், இன்னும் உறக்க கத்துவோம் தளபதி 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 என்று. தமிழ்நாடே இனி தளபதி என்ற ஒரு ஒற்றை சொல்லுக்காகவும் தளபதியின் ஒற்றை நபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அணித்திரள் கூட்டமாகவும் நாங்கள் மாறிவிட்டோம். தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. வாடா விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க. பார், முழு சந்திரமுகியாகவே மாறி போன கங்காவை பார். பார், முழு பைத்தியமாக மாறி போன சீமானை பார். பார், கோபாலபுரத்து முழு கொத்துரிமையாக மாறிவிட்ட உங்கள் அண்ணன் சீமானை பார். உண்மையான சங்கி சீமான் இப்பொழுது பைத்தியம் பிடித்து அலைவதை பார். இவருடைய யோகிதையை இவர் கூட ஒருத்தர் சுத்திட்டு இருந்தார் தெரியுமா? சாட்டை வேட்டை கோட்டைன்னு திரும்புவார்ல, அப்படியே ஆக்ரோஷமா பேசிட்டு இவர் வாய்க்கு வந்ததால் இவரு அண்ணனுக்குன்னா அவர் அண்ணன். அவரு என்ன சொல்லியிருந்தார் கொஞ்சம் பாக்குறீங்களா? ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் ஒரு மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் ஒரு மான ஒரு காட்டெருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை, அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு? ஒரு மான. ஆனா நீ புலின்னு உன்னே நினைச்சுக்கிற பாத்தியா? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வாயி எப்படி வேணாலும் பேசுது, என்ன வேணாலும் பேசுது, எங்க வேணாலும் காசு வாங்கிட்டு பேசுது. கண்டதை கண்ட இடத்துல தின்னுட்டு வாய் இருக்குதுன்றதுக்காக என்னத்தை வேணாலும் பேசக்கூடிய உனக்கும் வாய் இருக்குது அப்படின்றதுக்காக என்னத்தை வேணாலும் தின்னக்கூடிய உயிர் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. மான் மயில் நாய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன மாதிரியான ஜீவன்? எது மாதிரியான ஒரு மானமும் ரோசமும் ஒரு சூடும் சொரணையும் உள்ள ஜீவன்? வாய் இருக்குன்னு எப்படி வேணாலும் பேசுற உன்னையும் வாய் இருக்கேன்னு எதைய வேணாலும் தின்னக்கூடிய ஒரு உயிரினத்தை எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கறது? கிரேட் சேம் சீமான். அதனால சரி என்ன பண்றது, என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண, யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா, அது மாதிரி என்ன ஒண்ணு சீமான். யானை படுக்கல, நீ யானையா நினைச்சுக்காத. இரட்டை போர் யானை வாகை சூடி புறப்பட்டு விட்டது. உன்னை போன்ற புல்லுருவிகளையும்
திருட்டு திராவிட மாடலையும் பெரியார் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய அத்தனை முகமூடி கபட வேடதாரிகளையும் தோலுரிக்க போர்படை புறப்பட்டு விட்டது வெற்றி தலைவரின் பின்னால். அது வாகை சூடி 2026 உன்னை போன்ற கோமாளிகளை வீழ்த்த போகிறது. சற்று ஓரமாக போய் விளையாடுங்கள் கோமாளிகளே. முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, சில முட்டா பயலை எல்லாம் தாண்டவ